friends, welcome to our channel ECAB and Tricks. இன்னைக்கு இந்த வீடியோல lambda mu கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஸோ lambda mu கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம். ஓகேவா? இதே மாதிரி கே கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம்ஸும் கேட்பாங்க. ஸோ இதுல ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அது எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் இந்த மாடல்ல இருந்து ஒன்று அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இந்த வீடியோவில் 2 மாடலும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக புரியணும்னா காசியன் எலிமினேஷன் மெத்தட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா? அந்த மெத்தட், அதே மாதிரி கன்சிஸ்டன்சி செக் பண்ணுற மெத்தட், இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கணும். நான் ஆல்ரெடி இதுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்கலன்னா அதை வாட்ச் பண்ணிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க, இன்னும் கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 ஈக்குவேஷன்ஸ் வழக்கம் போல கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி இது ஹோமோஜினஸா நான் ஹோமோஜினஸா ரைட் ஹேண்ட் சைட்ல செக் பண்ணி பாருங்க. நம்பர் இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல நம்பர் இருந்தாலுமே அது நான் ஹோமோஜினஸ் தான். கரெக்டா? ஸோ இது என்ன மாடலுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்னா நான் ஹோமோஜினஸ். ஓகேவா? ஓகேவா? சரியா? ஸோ இதுல விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 விதமான சொல்யூஷன் கிடைக்கணும்னா லாம்டா மியூ என்ன மாதிரியா இருந்ததுன்னா இந்த 3 சொல்யூஷனுக்குள்ள அது சிக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? ஈஸியான ஒரு ப்ராப்ளம் தான், டக்குன்னு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? பட் கொஞ்சம் திங்கிங் ப்ராசஸ், கொஞ்சம் கொஞ்சம் திங்கிங் ப்ராசஸ் தான் மெயின் இதுல. ஓகேவா? என்ன கேட்டா அதுதான். ஓகே, கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிக்கணும். அதுதான். ஓகேவா? மனப்பாடம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. மேக்ஸ்ல நான் எப்பவும் சொல்றதுதான், தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் பண்ணி மேக்ஸ் படிக்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம் என்ன கேட்டா. அதனால கொஞ்சம் புரிஞ்சு படிக்கிற மாதிரி பாருங்க. அப்ரோச் கொஞ்சம் மாத்திக்குவோம். சரியா? சரி, ஓகே. வழக்கமான அதே லாஜிக் தான். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A பார் B கண்டுபிடிக்கிறோம். அதை எக்கலான் ஃபார்முக்கு மாத்துறோம். லாஸ்ட் ஸ்டெப்ல கன்சிஸ்டன்சி செக் பண்ற மாடல் சொல்லி தந்தேன் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் யோசிச்சு லாம்டா மியூ என்ன வரும்னு யோசிக்கிறோம். அவ்வளவுதான். சரியா? ஸோ A பார் B ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதலாமா? 2 3 5. கரெக்டா? 2 3 5. அதுக்கு பிறகு ரைட் ஹேண்ட் சைடு உள்ளதையும் எழுதணும்ல. ஸோ 9. அடுத்தது இங்க 7 3 minus 5. 7 3 minus 5. அப்புறம் இந்த சைடுல வர்றது 8. அதுக்கு பிறகு 2 3 lambda 2 3 lambda. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடுல வர்றது மியூ. ஓகேவா? சரி, இதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஸோ வழக்கமா நான் சொல்ல அதே லாஜிக் தான். இந்த 3 எலிமெண்ட்டையும் என்னவாக்கணும்? 0 ஆக்கணும். அதாவது எக்கலான் ஃபார்முக்கு மாற்றணும் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இது ரெண்டுத்தையும் 0 ஆக்குவீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இதை 0 ஆக்குவீங்க. அதே லாஜிக் தான். இப்போ நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க. கரெக்டா? நான் வழக்கமா சொல்வேன் இல்லையா? எப்படி இதை அனலைஸ் பண்றதுன்னு சொல்வேன். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்னா இல்லை, ஏதாவது ஒரு ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாருங்க. எந்த ரோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் 1 வராது. கரெக்டா? அதனால வேற வழியே இல்லை. நான் இது உங்களுக்கு லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வரும்போது ஆப்போசிட்டா மல்டிப்ளை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். கரெக்டா? இப்போ இந்த செகண்ட் ரோக்கு நீங்க பண்ணும்போது கரெக்டா வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ரோ தானே பண்ணுவீங்க. ஸோ ஆப்போசிட்டா இந்த 2 நம்பரையும் ஆப்போசிட்டா மல்டிப்ளை பண்ணுங்க. கரெக்டா? இப்போ 7 2ஆலையும் 2 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. கரெக்டா? அப்போ இது 14 ஆயிரும், இங்கேயும் 14 ஆயிருமா? அப்புறம் ரெண்டுத்தையுமே சேம் சைன் தானே. இப்போ அப்படியே சப்ராக்ட் போட்டா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரெடி ஆயிரும். இந்த வேல்யூ 0 ஆயிரும். அவ்வளவுதான். இதுதான் லாஜிக். புரியுதா? ஓகேவா? ஸோ செகண்ட் ரோக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுதான். R2 implies இதை 2ஆலையும் இதை 7ஆலையும் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டா? அப்போ 2R2 சேம் சைன் சப்ராக்ட் தானே, மைனஸ் 7R1. ஓகேவா? அடுத்தது R3 ரோ 3க்கு பாருங்க. இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ரோ தானே. இது ரெண்டுமே ஒரே நம்பர் ஒரே சைன். அப்போ அப்படியே சப்ராக்ட் பண்ணாலே 0 ஆயிரும். R3 மைனஸ் R1. ஓகேவா? சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சுமே ஆகாது. 2 3 5 9. செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் 0 ஆக்குறதுக்காக தானே பண்ணோம். ஸோ நீங்கள் செக் கூட பண்ணணும் இல்லை, 0 தான் ஆகும். நெக்ஸ்ட் இந்த எலிமெண்ட் செக் பண்ணுங்க. இதில் 2 இன்டூ R2 என்ன 3ஆ? மைனஸ் 7 இன்டூ R1 என்னதான் 3 தான். 2 3s are 6 மைனஸ் 7 3s are 21. 6 மைனஸ் 21னா மைனஸ் 15 வருமா? அவ்வளோதான், மைனஸ் 15. ஓகேவா? அடுத்தது இந்த 2 எலிமெண்ட்ஸ் இதே மாதிரி இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இன்டூ R2 மைனஸ் 5ஆ? மைனஸ் 7 இன்டூ R1 என்னது 5ஆ? ஓகேவா? 2 இன்டூ மைனஸ் 5 மைனஸ் 10 வரும். மைனஸ் 7 5s are 35 வரும். ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணி மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் 45 வரும். ஓகேவா? அடுத்தது இது ரெண்டுமே இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இன்டூ R2 8ஆ? மைனஸ் 7 இன்டூ R1 9. கரெக்டா? 8 2s are 16 மைனஸ் 7 9s are 63 வரும். 63 மைனஸ் 16. கரெக்டா? சப்ராக்ட் பண்ணும்போது இங்க 13 இங்க 5. 13 மைனஸ் 6 உங்களுக்கு
7 வரும். 5 minus 1 உங்களுக்கு 4 வரும். பெரிய நம்பர் சைன் மைனஸ்ங்கிறதுனால -47 அவ்வளவுதான். சரியா? இப்ப தேர்ட் ரோ அப்படியே சப்ராக்ஷன் தான் இல்லையா? 2 minus 2 0 ஆயிரும். 3 minus 3 இதுவும் 0. அதுக்கப்புறம் இங்க லாம்டா -5 ஆகும். இங்க மியூ -9 ஆகும். அவ்வளவுதான். புரியுதா? ஓகேவா? சோ இப்ப நம்ம எக்கலான் ஃபார்ம் அட்டைன் பண்ணிட்டோம். கரெக்டா? இதுவும் 0 இதுவும் 0. லக்கிலி இதுவும் 0 ஆயிடுச்சு. கரெக்டா இல்லையா? ஓகேவா? சோ நம்ம இன்னொரு ஸ்டெப் நம்ம இந்த இடத்துல அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இருந்திருக்கணும். அது ஆல்ரெடி நம்ம போட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல 0 ஆயிடுச்சுனால வேலை கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். சரியா? இப்ப என்ன பண்ணணும்? வழக்கமா நோ சொல்யூஷனா, யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷனா நம்மள்ட்ட கண்டுபிடிக்க கேட்டிருப்பாங்க. இங்க அவங்களே கேஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு லாம்டா என்ன, மியூ என்ன, இந்த மாதிரி நோ சொல்யூஷன் கேஸ்க்கு என்ன வரும், யூனிக் சொல்யூஷன் கேஸ்க்கு என்ன வரும், இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேஸ்க்கு என்ன வரும் அப்படிங்கறது நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? சோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்க. A bar B. ஓகேவா? சோ நான் இந்த சைடு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க. நோ சொல்யூஷன். ஆக்சுவலி நோ சொல்யூஷன் கண்டிஷன் என்ன, அதை எழுதிட்டாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சுது. ரேங்க் ஆஃப் A bar B ரேங்க் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா இருக்கக்கூடாது. கரெக்டா இல்லையா? இருக்கக்கூடாது. ஓகேவா? ரெண்டுமே ஈக்குவலாவே இருக்கக்கூடாது. அப்ப விஷயம் என்ன? எப்ப ஈக்குவலா இருக்காது? இந்த நம்பர், அதாவது இந்த இடத்துல இருக்கிற நம்பர் 0வா இருந்து இது கண்டிப்பா 0வா இருக்க கூடாது. இப்படி இருந்தா தானே உங்களுக்கு இதோட ரேங்க் ஏயோட ரேங்க் 2 ஆகும், A பார் B யோட ரேங்க் 3 ஆகும். கரெக்டா? லாஜிக் புரியுதுல? ஆனா இது நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கிறதுனால கண்டிப்பா A பார் B யோட ரேங்க் 3 தான் வரும். இது 0வா இருக்கிறதுனால கண்டிப்பா A யோட ரேங்க் 2 தான் வரும். அப்ப கண்டிப்பா நாட் ஈக்குவல் தானே? நாட் ஈக்குவல் வந்தாலே என்னது? இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன் தானே? இதுதான் ஐடியா. பாயிண்ட் புரியுதா? ஓகேவா? சோ இதுதான் இதுக்கான ஆன்சர். சோ என்ன ஆன்சர் எழுதுவீங்க? லாம்டா -5 கண்டிப்பா 0வா இருக்கணும். லாம்டா -5 0னா என்ன அர்த்தம்? -5 அங்க போச்சுன்னா +5 ஆகுமா? கரெக்டா? அப்ப லாம்டா 5 வரும். ரெண்டாவது, இந்த மியூ -9 கண்டிப்பா 0வா இருக்க கூடாது. தட் இஸ் மியூ கண்டிப்பா 9ஆ இருக்க கூடாது. கரெக்டா? ஏன்னா -9 அங்க போச்சுன்னா +9 ஆகும். அப்ப மியூ கண்டிப்பா 9ஆ இருக்க கூடாது. லாம்டா கண்டிப்பா 5ஆ தான் இருக்கணும். இப்படி இருந்தாதான் ஏயோட ரேங்க் 2 ஆகவும் A பார் B யோட ரேங்க் 3 ஆகவும் இருக்கும். நாட் ஈக்குவல் டு கேஸ்க்குள்ள வரும். அதனாலதான் நோ சொல்யூஷன் இதுக்குள்ள மாட்டும். பாயிண்ட் புரியுதா? ஓகேவா? சோ நீங்க கண்டிஷன் எழுதி லாம்டா மியூ வேல்யூவையும் கெஸ் பண்ணலாம். ஓகேவா? சரியா? இது ரெண்டாவது கேஸ் யூனிக் சொல்யூஷன். கரெக்டா இல்லையா? செகண்ட் கேஸ் என்னது? யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன்னா கண்டிஷன் என்ன? யூனிக் சொல்யூஷன் கண்டிஷன் என்ன? ரேங்க் ஆஃப் A பார் B ரேங்க் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா தான் இருக்கணும். அதுவும் 3ஆ தான் இருக்கணும். கரெக்டா? ஏன்னா இது நம்பர் ஆஃப் அன்னவுன்ஸ் 3 தானே? ரெண்டும் ஈக்குவலா தான் இருக்கணும். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். பட் கண்டிப்பா 3ஆ இருக்கணும். சோ 3ஆ இருக்கணும்னா நீங்க நல்லா பாருங்க. இந்த நம்பர் இருக்கு இல்லையா? இந்த நம்பர் கண்டிப்பா 0வா இருக்க கூடாது. கரெக்டா? இத பத்தி பிரச்சனையே இல்லை. கரெக்டா? அந்த லாஜிக் புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? 3ஆ இருக்கணும் அப்படின்னா ரெண்டுத்தோட ரேங்க்கும் 3ஆ இருக்கணும் அப்படின்னா இந்த குறுக்கால இருக்கிற இந்த நம்பர் லாம்டா -5 இருக்கு இல்லையா? 5 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல ஒரு நம்பர் வந்திருக்கணும். நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும் இந்த இடம். கரெக்டா? இது 0வா ஆகவே கூடாது. இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கணும். இங்க நம்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் 0வா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. சோ இந்த இடத்துல மியூ என்னவா வேணாலும் இருக்கலாம். புரியுதா? இதான் ஐடியா. ஆனா லாம்டா -5 கண்டிப்பா 0வா இருக்க கூடாது. சொல்லுவது புரியுதா? பட் மியூ -9 என்னவா வேணாலும் இருக்கலாம். இதுதான் ஐடியா. அப்போ மியூ கேன் பி எனி ரியல் நம்பர். பட் லாம்டா -5 கண்டிப்பா 0வா இருக்க கூடாது. இதுதான் ஐடியா. அதுல ஒரு நம்பர் வரும். இதுதான் ஐடியா. புரியுதா? அப்ப லாம்டா -5 நாட் ஈக்குவல் டு 0. ஆனா மியூ கேன் பி எனி ரியல் நம்பர். இதுதான் ஐடியா. புரியுதா? அவ்வளவுதான். -5 அங்க போச்சுன்னா +5 ஆகுமா? அப்ப லாம்டா நாட் ஈக்குவல் டு 5. அவ்வளவுதான். மியூ கேன் பி எனி ரியல் நம்பர். மியூ ஏதாவது ஒரு ரியல் நம்பர் செட்டுக்குள்ள இருக்கலாம். அவ்வளவுதான். இதான் அடுத்தது. ஓகேவா? செகண்ட் கேஸ்க்கான சொல்யூஷன் ஆன்சர். ஓகேவா? ரெண்டாவது. மூணாவது, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ். தேர்ட் கேஸ் என்ன? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னா லாம்டா மியூ என்னவா இருக்கணும்? இதான தேர்ட் கேஸ். ஓகேவா? அப்ப இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கொடுக்கணும்னா இதுக்கு கண்டிஷன் என்ன? ரெண்டுத்தோட ரேங்க்கும் ஈக்குவலா தான் இருக்கணும். அதுல எந்த டவுட்டுமே வேண்டாம். ரேங்க் ஆஃப் ஏ பார் பிக்கு ஈக்குவலா தான் இருக்கணும். நான் கண்டிப்பா 3 விட கம்மியா தான் இருக்கணும். விச் மீன்ஸ் 2ஆ இருக்கலாம், 1ஆ இருக்கலாம். நம்ம 2க்கு யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா லாம்டா மியூங்கிறது தேர்ட் ரோல தானே இருக்கு. சோ அதை வச்சு யோசிங்களேன்.
இந்த லாம்டா மைனஸ் 5 கண்டிப்பா 0வா இருக்கணும். மியூ மைனஸ் 9ம் கண்டிப்பா 0வா இருக்கணும். இது ரெண்டுமே 0வா இருந்தாதான் A பார் B யோட ரேங்க் 2 ஆகும். A யோட ரேங்க்கும் 2 ஆகும். புரியுதா? நீங்க வேற எப்படினாலும் யோசிச்சு பாருங்க. இது ஒருவேளை 0வா இருந்து இது 0வா இல்லன்னா அது எதுக்குள்ள போயிரும்? நோ சொல்யூஷனுக்குள்ள போயிரும். கரெக்டா இல்லையா? சப்போஸ் இது 0வா இருக்கக்கூடாது, இது 0வா இருந்துட்டு போட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அது யூனிக் சொல்யூஷன்ல தான் மாட்டும். கரெக்டா? ரெண்டுமே 0வா இருக்கணும் அப்படிங்கிற கேஸ்க்குள்ள நீங்க யோசிச்சீங்கன்னா தான் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேஸ்க்குள்ள வரும். ஏன்னா ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ரேங்க் ஆஃப் ஏயும் 2வா இருக்கும்ல அதுக்கா. சொல்லுது புரியுதா? ஓகேவா? சோ அதான் ஐடியா. என்னது லாம்டா மைனஸ் 5 இதுவும் 0வா இருக்கணும். மியூ மைனஸ் 9 இதுவும் 0வா இருக்கணும். புரியுதா? அப்ப லாம்டா 5ஆ இருக்கணும். அதே மாதிரி இங்க மியூ 9ஆ இருக்கணும். புரியுதா? அவ்வளவுதான். சோ இப்படிதான் கண்டுபிடிக்கணும். சோ காசியன் எலிமினேஷன் மெத்தட் அதுவும் யூஸ் ஆயிருக்கு. கன்சிஸ்டன்சி செக் பண்ற மெத்தடும் யூஸ் ஆயிருக்கு. கரெக்டா? சோ இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதுல லாம்டா கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க இல்லையா? வெறும் லாம்டா மட்டும் தான் இருக்கு, மியூ இல்ல. அதோட இது ஈஸி தான். இன்னொன்னு இது என்ன மாடல்னு பாருங்க. ரெண்டு சைடுமே ஐ மீன் ரைட் ஹேண்ட் சைடு மூணு ஈக்குவேஷனுக்குமே 0 வந்திருக்கு. சோ ஹோமோஜீனஸ் ஈக்குவேஷன்ஸ். கரெக்டா? இது என்னது? ஹோமோஜீனஸ் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். கரெக்டா இல்லையா? ஆனாலும் நீங்க அதே லாஜிக் தான், கான்செப்ட் அதே தான். என்ன ஹோமோஜீனஸ் சொல்லும் போது ட்ரிவியல் சொல்யூஷன், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. யூனிக் சொல்யூஷன் ஒண்ணுமே இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லையா? ட்ரிவியல் சொல்யூஷனை தான் யூனிக் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஹோமோஜீனஸ்ல நோ சொல்யூஷன் கான்செப்ட் கிடையாது. ஏன்னா ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட். ஆல்ரெடி சொன்னேன் லாஸ்ட் வீடியோல. சரியா? சோ இப்போ ஏ பார் பி விளக்கமா அதே கான்செப்ட் தான். இது எழுதுறோம். ஓகேவா? அப்போ 1 1 3 கரெக்டா? அடுத்தது 4 3 லாம்டா 4 3 லாம்டா. அடுத்தது 2 1 2 2 1 2. ரைட் ஹேண்ட் சைடுல கம்ப்ளீட்டா என்னதான் 0 தான். சோ பிரச்சனை இல்லை. இதை அப்படியே போட்டுட்டு இப்போ அதே லாஜிக் தான். இது மூணுத்தையுமே 0 ஆக்கணும். ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையுமே, அப்புறம் இது. கரெக்டா? வித் ரெஸ்பெக்ட் டு ஃபர்ஸ்ட் ரோ எலிமெண்ட். ஆல்ரெடி 1 தான் இருக்கு. சோ பிரச்சனையே இல்லை. டக்குன்னு நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் எழுதிடலாம் இல்லையா? R2 implies R2 minus 4ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம்ல. இது நிறைய வீடியோல பார்த்துட்டோம். கரெக்டா? R3 implies R3 minus 2R1. புரியுதா? இப்படி போடும்போது உங்களுக்கு இந்த மொத்த மேட்ரிக்ஸுமே எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஓகே, சரியா? சோ ஃபர்ஸ்ட் ரோல எந்த சேஞ்சுமே இல்ல. 1 1 3 0. செகண்ட் ரோ பாருங்க. இது ஆப்வியஸா என்னதான் ஆகும்? 0 தானே ஆகும். இந்த இடம் பாருங்க. இந்த இடம் பார்க்கும்போது என்ன வரும்? 3 minus 4 into 1. 3 minus 4னா minus 1. அடுத்தது இங்க lambda minus 4 into 3. That is lambda minus 4 3s are 12. ஓகேவா? அடுத்து இங்க 0 minus 0. கரெக்டா? சோ 0 வரும். புரியுதா? இப்போ தேர்ட் ரோ 2 minus 2 into 1. obviously 0 தான் வரும். அதுக்காக தான் போட்டோம் இல்லையா? இங்க 1 minus 2 into 1. 1 minus 2 னா minus 1. அடுத்து இங்க 2 minus 2 into 3. 2 minus 6. that is minus 4. ஓகேவா? அடுத்து இங்க இந்த இடத்துல 0 minus 0. obviously இங்க என்னதான் வரும்? 0 தான் வரும். ஓகேவா? புரியுதா? சரியா? இப்போ நெக்ஸ்ட் இத 0 ஆக்கணும். கரெக்டா? இத 0 ஆக்கணும். அதுக்கு with reference to second row element. So இந்த minus 1 வச்சு பண்ணணும். ரெண்டுமே ஒரே நம்பர் தான். அதுவும் ஒரே சைன் வேற. கரெக்டா? அப்ப சேம் சைன்னா சப்ராக்ட். அப்படியே சப்ராக்ட் பண்ணிட்டாலே இந்த எலிமெண்ட் 0 ஆகிடும். கரெக்டா? அதான் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரியா? என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் போடுவீங்க? R3 implies R3 minus R2. அவ்வளவுதான். இது போடும்போது இந்த மேட்ரிக்ஸ் என்னவா மாறுதுன்னு பாருங்க. 1 1 3 0. செகண்ட் ரோ 0 minus 1 lambda minus 12 0. தேர்ட் ரோ now அப்படியே சப்ராக்ஷன். அப்படிதானே? இப்ப 0 minus 1 minus of minus 1 னா plus 1 ஆயிருமா? 0 ஆயிரும். அப்புறம் இங்க சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும்? minus 4 minus lambda plus 12 வரும். கரெக்டா? minus lambda minus 4 plus 12 சப்ராக்ட் பண்ணி பெரிய நம்பர்ஸ் இப்ப minus lambda plus 8 ன்னு வரும். அடுத்தது இங்க இந்த சப்ராக்ஷன் பண்ணும்போது 0 தான். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஓகேவா? சோ இந்த ஸ்டெப் முடிஞ்ச பிறகு நீங்க யோசிக்கணும். ஏன்னா எக்கலான் ஃபார்ம் வந்துருச்சா? இப்ப வெறும் லாம்டா மட்டும் தான் நீங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளம் வேரியபிள். அப்ப ரொம்ப ஈஸி. அதுவும் ரெண்டு டைப் ஆஃப் சொல்யூஷன் தான். ஒன்னு என்னது? யூனிக் சொல்யூஷன், இன்னொன்னு ட்ரிவியல் சொல்யூஷன். சோ நீங்க யோசிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி. எப்படி யோசிப்பீங்க? மொத ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? யூனிக் சொல்யூஷன். கரெக்டா? யூனிக் சொல்யூஷன். யூனிக் சொல்யூஷன் கண்டிஷன் என்னன்னு யோசிங்க.
rank of a bar b rank of a க்கு ஈக்குவலா இருக்கணும், அதுவும் 3 இருக்கணும். கரெக்டா இல்லையா? கண்டிப்பா ஈக்குவல் தான் ஹோமோஜீனியஸ்ல, அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். 3 இருந்தா ட்ரிவியல் ஒரு யூனிக் சொல்யூஷன், 3 விட கம்மியா இருந்தா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆர் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்றாங்க, அவ்வளவுதான். புரியுதாச்சு? இப்ப ஈக்குவலா இருக்கணும்னா இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு நம்பர் இருக்கணும் தானே. சோ இந்த இடம் 0வா இருக்க கூடாது. சோ நாட் ஈக்குவல் டு 0, அவ்வளவுதான். புரியுதா? அப்ப மைனஸ் லாம்டா பிளஸ் 8 நாட் ஈக்குவல் டு 0. தட் இஸ் மைனஸ் லாம்டா அங்க போச்சுன்னா பிளஸ் லாம்டா ஆயிருமா? தட் இஸ் லாம்டா நாட் ஈக்குவல் டு 8. கரெக்டா? லாம்டா கண்டிப்பா 8 இருக்க கூடாது, அவ்வளவுதான். ரெண்டாவது இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் ஆர் நான் ட்ரிவியல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகேவா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நான் ட்ரிவியல் சொல்யூஷனா இந்த மைனஸ் லாம்டா பிளஸ் 8 இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா 0வா இருக்கணும். இருந்தாதான் ரேங்க் ஆஃப் ஏயும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் 2வா வரும். கரெக்டா? அதுதான் ஐடியா. அப்ப மைனஸ் லாம்டா பிளஸ் 8 இது 0வா இருக்கும். தட் இஸ் லாம்டா 8ஆ இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா வரும். இது லாம்டா நாட் ஈக்குவல் டு 8, இது லாம்டா 8. அவ்வளவுதான். இதுதான் விஷயம். பாயிண்ட் புரியுதா? நான் ட்ரிவியல் சொல்யூஷன் கண்டிஷன் ஞாபகம் இருக்கு இல்லையா? ரேங்க் ஆஃப் ஏ பார் பி கண்டிப்பா ரேங்க் ஆஃப் ஏக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். ஆனா லெஸ் தேன் 3 ஆகும், 2ஆவோ 1ஆவோ இருக்கலாம். அதுதான். புரியுதா? இவ்வளவுதான், ஈஸி. ஓகேவா? இந்த மாடல் என்ன ப்ராப்ளம் கொடுத்தாலுமே இதே லாஜிக் தான் எக்கலான் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அந்த லாம்டா மியூ அல்லது கே கூட ப்ராப்ளம்ஸ் உண்டு. அந்த இடத்த கொஞ்சம் பாருங்க. அந்த இடம் என்னவா இருந்தா 0வா இருந்தா என்ன வரும், 0வா இல்லைன்னா என்ன வரும், கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா பண்ணணும், அவ்வளவுதான். தாட் ப்ராசஸ் தான் இதுல, வேற ஒண்ணுமே இல்லை. இதுல மனப்பாடம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தான் பிரெயினுக்கு நல்ல வேலை கொடுக்கும். ஓகேவா? கண்டிப்பா இந்த 2 ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் அகைன் இந்த ப்ராப்ளம் செல்ஃபா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கேளுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி லாஸ்டா இந்த ப்ராப்ளத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ஹோமோஜினஸா நான் ஹோமோஜினஸானும் முதல்ல செக் பண்ணிக்கோங்க. வழக்கமான அதே ஸ்டெப்ஸ் தான், ஈஸியா முடியும். ஓகேவா? மேக்ஸிமம் ஒரு டைமர் வச்சுட்டு உங்களால இந்த ப்ராப்ளத்தை கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ் மேக்ஸிமம் 7 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம். ஓகே, 5 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிடலாம் என்ன கேட்டா. ஓகேவா? அந்த மாதிரி டைமர் வச்சு பண்ணி பாருங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, இது ரிலேட்டடா வேற ஏதாவது ப்ராப்ளம் ஹெல்ப் வேணும்னா கூட கண்டிப்பா கேளுங்க. நான் அதுக்கான வீடியோ போஸ்ட் பண்றேன். இல்லைன்னா உங்களுக்கு தனியா எழுதி கூட நான் சால்வ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, சரி. வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். கமெண்ட்லயும் நீங்க கேட்கலாம். ஓகே, இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல மீட் பண்ணலாம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, லைக்கும் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.